ஓப்போல இருந்து Oppo A3s அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோனை வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோனை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். Back from the dead. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஓப்போல இருந்து Oppo A5 அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவுக்கு வருமா இல்லையாங்கிற சந்தேகத்தில் இருந்த நிலையில் இப்போ வந்து ஓப்போ நிறுவனம் A3s அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்தியாவுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த Oppo A3s அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோன் என்ன கேட்டிங்கன்னா Oppo A5 இருந்து ஒரு ரெண்டு மாற்றங்கள் மட்டும் பண்ணி Oppo A3s அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கு விற்றுருக்காங்க. ஸோ அது என்ன மாற்றங்கள் அப்படிங்கிறது ஒன் பை ஒன்று பார்க்க முன்னாடி முதல்ல இந்த ஃபோனில் இருக்கிற டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த Oppo A3s டிஸ்பிளேயை பொறுத்தவரையும் 6.2 இன்ச் IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதோட ரெசல்யூஷனை பொறுத்தவரையும் 720x1520 பிக்சல்ஸ். இந்த டிஸ்பிளே ஒரு 19:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ கொண்ட டிஸ்பிளே. இதோட பிபிஐ பொறுத்தவரை 271 பிபிஐ. ஸோ ஓரளவு நார்மலான டிஸ்பிளே தான், ரொம்ப ஒன்றும் ஷார்ப்பாக இருக்க போகிறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து கார்னிங் கோல்ட் கிளாஸ் மாதிரியான எந்த விதமான ப்ரொடெக்ஷன் கொடுக்கல. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நாட்ச் இந்த ஃபோனில் இருக்குது. இப்போதைக்கு இந்தியாவில் உள்ள சீப்பஸ்டான நாட்ச் டிஸ்பிளே ஸ்மார்ட் ஃபோனில் இந்த ஃபோனை ஒரு இடம் பிடிக்க போகுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ப்ராசர் வந்து ஒரு மிட்ரேஞ்ச் ப்ராசர். இதோட ப்ராசரை பொறுத்தவரையும் Snapdragon 450 ஆக்டோகோர் சிப்செட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 1.8 GHz Cortex A53 கோர்ஸில் ரன் ஆகிற ப்ராசர். கிராஃபிக்ஸ்க்காக நமக்கு Adreno 506 GPU கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராசரை பொறுத்தவரையும் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் ஆப் ஓப்பன் பண்ணுறதுல எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. ஆனால் ஹெவி இன்டென்சிவான கேம் நீங்கள் விளையாடுவீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராசரில் ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு என்ட்ரி லெவல் ப்ராசருங்கிறது ஏற்கனவே சொல்லிட்டோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு வித்தியாசம் இந்த ஃபோனில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதாவது Oppo A5 கம்பேர் பண்ணும்போது அது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபோனில் உள்ள ரேம் அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜை அவங்க மாற்றிட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி Oppo A5ங்கிற ஸ்மார்ட் ஃபோனை தான் A3s அப்படிங்கிற இந்தியாவில் விற்கிறாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அந்த Oppo A5ல வந்து இதே ப்ராசர் இதே விஷயங்கள் தான் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஆனால் ரேம் அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொஞ்சம் அதிகமாக வச்சுருந்தாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா Oppo A5ல வந்து 4GB ரேம் வித் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வச்சுருந்தாங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஓரளவு நல்ல ரேம் இருக்கிறது நல்லது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம்னா, ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ரொம்ப குறைச்சிட்டாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா 2GB ரேம் வித் 16GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் தான் வச்சுருக்காங்க. ஸோ 2018 பொறுத்தவரையும் அட்லீஸ்ட் 32GB இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் அதே மாதிரி ஏதாவது ஃபைல்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் 2GB ரேம்ங்கிறது ரொம்ப கம்மி. அட்லீஸ்ட் ஒரு 3GB ரேமாக வச்சுருக்கலாம். ஸோ 2GB ரேம் வித் 16GB இன்டர்னல் ஸ்டோரேஜுங்கிறது கண்டிப்பாக ஒரு வரவேற்கக்கூடிய விஷயம் கிடையாது. இந்த ஃபோனில் வந்து மைக்ரோ SD கார்ட் ஸ்லாட் இருக்குது. இது ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன கேட்டிங்கன்னா டெடிகேட்டட் ஸ்லாட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் 2 சிம் கார்டும் ஒரு மைக்ரோ SD கார்டு ஸ்லாட்டும் அட் அ டைமில் யூஸ் பண்ணிக்கிடலாம். அது மட்டும் இல்லாமல் கேமரா பொறுத்தவரையும் இந்த ஃபோனில் ரியர் ஃபேசிங் கேமரா டியூவல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 13 மெகாபிக்சல் கேமரா வித் f2.2 ஆப்பர்ச்சர். இதில் வந்து ஃபேஸ் டிடெக்ஷன் ஆட்டோ ஃபோக்கஸ் சப்போர்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது கேமரா வந்து 2 மெகாபிக்சல் கேமரா வித் f2.4 ஆப்பர்ச்சர். இந்த செகண்டரி கேமராவில் வந்து AF டெப்த் சென்சார் மாதிரி சப்போர்ட்டும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் LED ஃப்ளாஷ் சப்போர்ட்டும் இந்த பேக் சைட் கேமராவுக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா பொறுத்தவரை நமக்கு செல்ஃபி கேமராவில் 8 மெகாபிக்சல் கேமரா வித் f2.2 ஆப்பர்ச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவு நல்ல கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ரியர் ஃபேசிங் கேமரா பொறுத்தவரையும் 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சாருங்கிறது ரொம்ப ஒன்றும் பெரிய எஃபெக்ட் தரப்போகிறதில்ல. இருந்தாலும் ஓகே இந்த பட்ஜெட் பாயிண்ட்டுக்கு. அடுத்ததாக இந்த ஃபோனில் உள்ள பேட்டரி பற்றி பார்க்கும்போது பேட்டரி ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா 4230 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த பேட்டரி வந்து ஒரு நாள் தாண்டியே நிற்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பேட்டரி இந்த ப்ராசர் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு நாளைக்கு மேலே தான் இந்த பேட்டரியோட பேக்கப் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பேட்டரிக்கு குயிக் சார்ஜ் மாதிரியான எந்த சப்போர்ட்டும் கொடுக்கல. ஏன்னா இது ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோனுங்கும் போது குயிக் சார்ஜ் எதிர்பார்க்க முடியாது. மற்றபடி இந்த ஃபோனில் ரெகுலராக இருக்க மாதிரி FM ரேடியோ இருக்குது. 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் மாதிரியான விஷயங்களும் கொடுத்துருக்காங்க. USB வந்து டைப் C கிடையாது. அதுக்கு 2.0 பழைய வெர்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக மொத்தத்தில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்தியாவுக்கு வந்து Flipkart மற்றும் Amazon மாதிரியான வெப்சைட்டில் வர இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. கடைசியாக இந்த ஃபோனோட OS பற்றி பார்க்கும்போது இந்த ஃபோனில் Android Oreo 8.1 ரன் ஆகிட்டு இருக்குது. அதாவது கலர் OS 5.1 இன்டர்ஃபேஸில் டாப்பில் ரன் ஆகிட்டு இருக்குது. கடைசியாக இந்த ஃபோனோட ப்ரைசிங் அண்ட் அவைலபிலிட்டி பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோன் Flipkart மற்றும் Amazon இணையதளத்தில் வந்து விற்க இருக்குது. இதோட விலையை பொறுத்தவரையும் 10,990 ரூபா இந்தியாவுக்கு வந்து விலை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோன் ஜூலை மாதம், அதாவது இந்த மாதம் 15ஆம் தேதி சேலுக்கு வர்றதா இருக்குது. ஸோ அப்படி சேலுக்கு வர்ற பட்சத்தில் இதோட பைனோ டிஸ்கிரிப்ஷனை கீழே வந்து லிங்க்கில் கொடுக்குறேன். ஸோ அதை யூஸ் பண்ணி இந்த ஃபோன் வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த ஃபோனை பற்றின கருத்து என்னங்கிறத கமெண்ட்ஸ் தெரிவிக்கலாம். ஆனால் இப்போதைக்கு இந்த ஃபோனை பற்றின ஒரே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் என்ன கேட்டிங்கன்னா ரேம் அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜ் தான். ஏன்னா 2GB ரேம் வித் 16GBங்கும் போது நீங்கள் வந்து பெரிய மெமரி மேனேஜ்மெண்ட் எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா புது ஃபோன்ஸ்க்கு அது மட்டும் கேஜெட்ஸ் பற்றின நியூஸ்கள் வந்துகிட்டே இருக்க போது நான் அருண் டெக் இன் தமிழுக்காக மற்றொரு வீடியோவில் உங்கள் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.